பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ஆய்வு ரீதியான ஒரு கருத்துக்கு, அதாவது ஆய்வு ரீதியான ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வுக்கு, யாருக்கு நட்சத்திரம் யோகம், யாருக்கு நட்சத்திர தோஷம் என்பதுதான் ஒரு கேள்வி. இந்த யாருக்கு நட்சத்திர யோகம், யாருக்கு நட்சத்திர தோஷம் என்பதை நாம் தெரிஞ்சு கொண்டோமாவே, அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க கிரகங்கள் நமக்கு யோக பலனை தருமா, தோஷ பலனை தருமா, அவயோக பலனை தருமா என்பதை நம்ம உள்ளார்ந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்காக தான் அந்த தலைப்பு. அப்போ நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கு பேசின அனைவரோட கருத்துகளும், நட்சத்திர யோகமா அவயோகமானு கடைசியாக சரவணையா மிக திருப்தியான ஒரு பதிவும் கொடுத்தார். இதுக்கு அரியர் சிரமா நிறையா ஐயா அவர் வந்து நிறைய பதிவு கொடுத்துட்டாரு. கரூர் அஷ்டம் மணிமேகலை அம்மா, மடத்துக்குளம் ஐயா, கரூர் சந்திரவரதராஜன் கிரகத்துக்கு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் கிரகத்தை வச்சு பலன் சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நட்சத்திரத்துக்குள்ளே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்மை. அப்போ இந்த நட்சத்திரத்தோட ஒரு நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொள்ளும்போது, அது சூட்சம பலனை கொடுக்கும். ஒரு ஜாதகத்துக்கு சூட்சம பலனை கொடுப்பது தான் இந்த நட்சத்திரத்தோட வேலையே. அப்போ அந்த சூட்சம விதிகளை நம் தெரிந்து கொள்ள முடியும்னு வச்சுங்களேன். இன்றைக்கி நட்சத்திரத்தை வச்சே நிறைய பேர் ஜாதகத்துக்கு பலனே சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்குது. வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்லிடுறாங்க. அவங்க என்ன நட்சத்திரம்னு கேட்டால் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனையும் எடுத்து அந்த ஜாதகத்துக்கே பலன் சொல்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி டேலண்டான ஆள்லாம் இருக்காங்க நிறைய பேர். அது ரொம்ப ஒரு விசேஷமான தன்மை தான். ஒரு நட்சத்திரம் பிறந்துட்டாங்கன்னா அந்த நட்சத்திரம், நம்ம சரவணையை சொல்லியிருந்தார். இன்றைக்கி பொதுமக்களே நட்சத்திரத்தை சொன்னால் தாங்க தெரியுது. ஜாதகத்தில் இன்ன இதுன்னு சொன்னால் தெரியாது. இவங்க இந்த நட்சத்திரம் என்ன ராசின்னு சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ நட்சத்திரத்தை பொதுமக்கள் அதிகமாக பேசுகிறாங்க. நம்மளையோட ஜோசியரோட பொதுமக்கள் அதிகமாக பேசுகிறாங்க நட்சத்திரத்தை. அப்போ அந்த நட்சத்திரத்தை நம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அதோட சூட்சம விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது சூட்சம விதிகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ பொதுவாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களுமே 27 நட்சத்திரத்தை ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்போ இது எந்தெந்த நட்சத்திரம் தோஷமாகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுல்ல. என்னங்க எல்லா நட்சத்திரம் தோஷமும் இருக்குது, யோகமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. அஸ்வினி நட்சத்திரம் எப்பொழுதுமே ஒரு தோஷத்தை, அஸ்வினி மகம் மூலம், இந்த அஸ்வினி மகம் மூலம் வந்து தான் பிறப்பின் ஒரு நிலைப்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமே. அதாவது பிறப்பின் ஒரு மனிதனோட பிறப்பை குறிக்கக்கூடிய நட்சத்திரமே இந்த அஸ்வினி மகம் மூலம்தான். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு தோஷத்தை அதிக அளவில் ஜாதகத்தில் கொடுக்கறது. அதாவது எப்படி சந்திரன் இதை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காலதேவன், இந்த காலபுருஷ தத்துவ நாயகன் பொன்னையாசாமி அவர்கள் அடிக்கடி இந்த அஸ்வினி மகம் மூலத்தை பற்றி, அதுதாங்க உங்கள் சாவி, அதுதாங்க உங்கள் திறவுகோல் அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு தன்மையை அவருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த அஸ்வினி மகம் மூலங்கிறது போது அஸ்வினி எதை சொல்வது, செய்வினை குற்றத்தை சொல்லும்பார். அதாவது அவங்க பிறக்கும்போது என்னென்ன செய்கிறாங்களோ அது செய்யறதுக்கு உண்டான குற்றமும், முன் செய்த ஒரு வினைக்கு உண்டான குற்றமும், செய்வினை குற்றத்தை சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அது தோஷத்தை கொடுக்கும். அஸ்வினியில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு தசாகால் நடத்தினாலும் அது தோஷத்தை கொடுக்கும். கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது ஒரு தோஷத்தை கொடுக்கும். அப்போ இந்த நட்சத்திரத்தில், அஸ்வினியோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குமான்னு பார்த்தா தோஷத்தை கொடுக்கும். அப்போ அதுக்குண்டான வழிபாட்டை செய்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும். அப்போ இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்குது. அடுத்தது, இந்த அஸ்வினிக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அஸ்வினியில் தான் ஒரு ஜாதகர் பிறப்பெடுக்கிறார்னா அந்த பிறப்புக்குள்ளே இருக்கக்கூடிய தோஷத்தை எல்லாம் இந்த ஜாதகர் விதிப்படி அதை வந்து முடிச்சுட்டு போகணும். அந்த தோஷத்தை முடிச்சுட்டு போனால் தான் அவருக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த அஸ்வினி செய்வினை குற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தன்மை. அதனால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ யோகமான கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு யோகத்தை கொடுக்காத ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டு. அடுத்தது, இந்த மக நட்சத்திரத்தை சொல்லலாம். இந்த மகம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒரு தந்தை வழியும் தாய் வழியும் சேர்ந்த ஒரு நிலைப்பாட்டில் உள்ள ஒரு தோஷத்தை, முன்னோர்களோட தோஷம், தாய் தந்தை வழி தோஷத்தையும் துரு மரணங்களோட நிலைப்பாட்டையும்
அதாவது நிறைவேறாத ஆசையோடு இல்லாதவங்களாம் அவங்க வந்து இறந்து போகக்கூடிய தன்மையும் அந்த நட்சத்திரம் சொல்லும். அந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்கள் தோஷத்தை சொல்லும். அதே மாரி அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இப்போ 9 கிரகத்தில் எந்த கிரகம் அந்த மக நட்சத்திரத்தில் இருந்தாலும், அவங்க வழியில் பூர்வீகத்திலோ, அவங்களோட வம்ச வழியிலோ யாரோ ஒருத்தர் அவங்க வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மரணத்த அடைஞ்சிருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இருக்குது. அப்ப அந்த நட்சத்திரத்த நம்ம யோகம்னு சொல்ல முடியுமா? மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆள்வார் அப்படின்னு சொல்லலாங்க. மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆளலாம். ஆனா, யாரெல்லாம் ஜெகத்தில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜெகத்தில் ஆளும்போது அவங்க என்னென்ன செஞ்சிருப்பாங்க? அந்த பாவத்தின் பலனை அவங்க அனுபவிச்சுதான். ஏன்னா, அந்த மக நட்சத்திரம் எங்க இருக்குது? சிம்மத்தோட வீட்ல இருக்குது. அது வந்து அந்த இடம் வந்து ஒரு உல்லாச சல்லாப வீடுன்னு சொல்றோம். 5ஆம் இடம். அதாவது 5ஆம் இடம் தான் நம்மளோட ஆசை, ஆழ் மனசுங்கிறோம். ஆழ் மனசில் பூட்டி வச்ச ஒரு விஷயங்கள், ஆழ் மனசில் நம்ம மட்டும் தான் அந்த விஷயத்த செஞ்சிருக்கிறோம் தப்ப. வேற யாரும் இத கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம், அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் நம்ம மனசுல செஞ்ச தப்பு எப்புட்றா அப்படி தெரியும்னா, முன் செய்த வினைக்கு இப்ப அதனால தான் பூர்வ செஞ்ச ஒரு புண்ணியமும் சரி, கர்மாவும் சரி, அதுக்குண்டான பலாபலனை அனுபவிக்கணும்னு சொல்லுவோம். பூர்வ சென்மத்தில் செய்த ஒரு வினை பலனை அனுபவிக்க பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அது அந்த இடம் 5ஆம் இடத்த பூர்வ ஜென்மம்னு சொன்னாங்க. பூர்வ ஜென்மத்தில் கண்ட தோஷங்கள் என்ற ஒரு நிலைப்பாடை இங்கு வைத்தார்கள். அப்ப இந்த மக நட்சத்திரம் அந்த தோஷத்தை சொல்லுதுங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது நம்ம என்ன வருவோம்? மூல நட்சத்திரத்துக்கு வருவோம். ஏன்னா 27 நட்சத்திரத்தில இந்த 3 நட்சத்திரமே ஒரு ஒரு மனிதனோட ஒரு கர்மா நிலையை, ஒரு தடையும், ஒரு தாமதத்தையும், அவன் என்னென்ன குற்றம் செஞ்சிருப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் தான். ஆனா, இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்குண்டான தோஷத்தை குடுத்துரும். அதேமாரி இதோட தசா காலங்கள் மிகப்பெரிய ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இதுக்கு வழிபாடு மூலியமாக செஞ்சா தான் அதுக்குண்டான தோஷ நிவர்த்தி பெறும். அந்த தன்மையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்த பேசியாச்சு. அடுத்தது மூலம். இப்ப நம்ம அந்த மூல நட்சத்திரம் தான் முடக்கு எடுக்கிறோம்னு சொல்றோம். அதாவது முடக்கு ஏன் நம்ம எடுக்கிறோம்? அது தெய்வ வழிபாட்டு மூலியமா எடுக்கணும்னு சொல்றோம். அப்ப அந்த மூல நட்சத்திரமே ஒரு தெய்வத்துக்கு உண்டான ஒரு நட்சத்திரம். அதனால தெய்வத்துக்கு உண்டான நட்சத்திரமும், தெய்வத்துக்கு உண்டான ராசிமானமும் அதான். ஆ தனுசு தான். அதனால தான் ஹோமம், யாகங்கள் அந்த இடத்துல நம்ம சொல்றோம். அந்த இடத்த, வீட்ட சொல்றோம். ஓமத்தைன்னு சொல்றோம். அப்ப ஏன் அத வந்து தெய்வ குற்றம்னு வச்சாங்க? அந்த நட்சத்திரத்த ஏன் தெய்வ குற்றம்னு வச்சாங்க? அப்படின்னா, தெய்வத்துக்கு நம் செய்யக்கூடியது செய்யாம விட்டு போனாலும், தெய்வத்தை நம்ம வந்து ஒரு மோசம் செய்தாலும், தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியத கொடுக்காம விட்டாலும், நேர்த்திக் கடனை செய்யாவிட்டாலும், அது தெய்வ குற்றமாயிரும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. தெய்வ குற்றங்கிறது நெறைய இருக்குதுங்க. அதெல்லாம் நம்மளோட நிலைப்பாடுலாம் இருக்குது. அப்ப அந்த குற்றத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரமாக, தோஷத்தை அருளக்கூடிய நட்சத்திரமாக இந்த மூல நட்சத்திரம் தான். அதனால தான் முடக்கு தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அந்த மகத்திலேருந்து எண்ணுனாங்க, மூலத்திலேருந்து எண்ணுனாங்க? ஏன் அஸ்வினிலேருந்து எண்ணியிருக்கலாமே? ஏன் மகத்திலேருந்து எண்ணியிருக்கலாமே? ஏன் மூலத்திலேருந்து எண்ணுங்க அப்படின்னாங்க? மூலத்தில் போனா தான் உன்னோட ஆதி மூலத்தில் என்ன செஞ்சிருக்கா, என்ன குற்றம் ஆயிருக்குது அப்படின்னு அந்த நட்சத்திரத்த எண்ணி நீங்க முடக்க எடுங்க. உங்க வாழ்க்கையில எது முடங்கி போச்சு? எதனால தோஷமாயிருது உங்க ஜாதகம்? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடியது தான் இந்த மூல நட்சத்திரம். அப்ப இந்த 3 நட்சத்திரமும் நமக்கு தோஷத்தை மிகப்பெரிய அளவில் குடுக்குது என்பது நம்ம அனுபவ ரீதியாவும், நம்ப உணர்ந்த விஷயங்களும் இதில ஏராளம் இருக்குது. இப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, "இல்லைங்க எனக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்குதுங்க. எனக்கு எல்லாம் நல்லா இருந்திருக்குதுங்க" அப்படின்னு சொல்றவங்களா ரொம்ப ரேர் என்ன பொறுத்தளவுக்கு. அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இதில அமரக்கூடிய எந்த கிரகம் அமர்ந்தாலும் அதுக்கு உண்டான தோஷத்தை குடுத்துரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த 3 நட்சத்திரம் தான் தோஷத்த குடுக்குமா? மத்த நட்சத்திரம்லாம் யோகத்த குடுத்துருமா? அப்படின்னு நீங்க கேள்வி கூட கேட்கலாம். இருக்குது. இன்னும் இருக்குது. ஏன்னா, இது வந்து கேதுவோட நட்சத்திரம். கேது வந்து அதாவது செஞ்ச வினைக்கும், நீ உன் ஆழ் மனசுல செஞ்ச தப்புக்கும், நீ முன் செய்த வினைக்கும், வினையின் பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்திருக்காய் என்று மக நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்மையும், நீ என்னென்ன குற்றம் செஞ்ச அது தெய்வத்துக்கு உண்டான அது தெய்வத்து குற்றம். அந்த குற்றத்தை எல்லாம் உணர்த்தக்கூடியது இந்த 3 நட்சத்திரமும். அப்ப இந்த 3 நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக ஒரு நட்சத்திரம் வரப்போகுது. எந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, இதான் மேசம், சிம்மம், தனுஷு. அடுத்து வரக்கூடியது பாருங்க,
கடகம், விருச்சகம், மீனம் மோட்ச ராசியில் வரக்கூடியது. இது தர்ம திரிகோணத்தை குறிக்கக்கூடிய ராசிகள். அடுத்தது மோட்ச திரிகோணத்தை குறிக்கக்கூடிய ராசிகள். ஏன்னா இந்த 1, 5, 9 இந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். முன்வெளி செய்த கர்மா விளையின் பலனை அனுபவிக்கிறாங்க. ஆனால் அந்த மோட்சஸ்தானத்தில் ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேற்றே சொல்லியிருப்பேன், இந்த கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்லி புதனோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தது ஒரு மனிதனோட கர்மாவின் பலனை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா சனியோட நட்சத்திரம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இதுவும் மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதோட தசாகாலம் நடந்தனாலும் கர்மாவின் பலனை 100% கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருவோம். கர்மாவின் பலனை 100% கொடுத்துருவோம். அந்த பாவ ரீதியாக சரி, கிரக அந்த பாவத்தில் அமர்ந்த அந்த ஸ்தானத்தோட வீட்டின் நிலையாகவும் சரி கொடுத்துரும். நேற்றுக்கே நான் ஒரு பதிவு சொல்லியிருந்தேன். ஒரு ஜாதகத்தை திண்டுக்கல் ஹரிஹரசனம் ஐயா போட்டிருந்தார். அந்த ஜாதகத்தில் தொழிலுக்காக கேட்டிருந்தார். அவர் வந்து தொழிலுக்காக கேட்டிருந்தார். அந்த ஜாதகத்தில் நான் குறிப்பிட்டிருந்த ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருந்தேன். என்னென்னா, அதாவது சனியோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை. அதாவது பூசத்திலேயோ அனுசத்திலேயோ உத்திரட்டாதியிலையோ எந்த ஒரு கிரகமும் இல்லை. இவர் வந்து ஜீவனத்துக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு இவருக்கு அந்த ஒரு இது நிலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதனால தான் அவர் இறைவனுக்கு சேவை செய்கிறார். இறைவனுக்கு கோயிலில் வந்து ஒரு கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறது, ஒரு இது கடவுளுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு இதாக கடவுளை அலங்காரம் பண்ணி பார்ப்பது, இந்த மாதிரி தெய்வ சேவை பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். மனிதருக்கு சேவை செய்யக்கூடிய நிலைப்பாடு அவருக்கு இல்லாத போச்சு, உழைக்கக்கூடிய நிலைப்பாடு இல்லாத போச்சு. அப்போ அந்த சனியோட நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் தான் அவங்க வந்து தன்னோட கர்மாவின் பலனை அனுபவிக்க முடியும். இல்லாட்டி மீண்டும் அவங்க பிறப்பெடுத்து அந்த கர்மாவின் பலனை அனுபவிக்கிற மாதிரி வந்துடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சனியோட நட்சத்திரத்தில் அதுவும் ஒரு மனிதனுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ பூசத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, அனுசத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, உத்திரட்டாதியில் ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, அவங்க வாழ்வாதாரம் சரி, ஆரம்பத்திலேருந்து ஒரு கஷ்டத்தையும் அந்த குடும்பம் கஷ்ட நிலையும் தன்னோட குடும்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு துயர நிலையெல்லாம் இதை கடந்து வந்து தான் அவங்களோட வாழ்க்கையும் இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரமும் இருக்கும், அவங்களோட அனைத்து நிலையும் இருக்கும். அதை உணராமல் அந்த நட்சத்திரம் எந்த ஒரு சுப பலனையும் அவ்வளோ ஈஸியாக எளிதாக கொடுத்துறாது. அப்போ சனியோட நட்சத்திரமும் தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான். அது எந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா, சனி கர்மக்காரகன். செய்யும் கர்மத்துக்கு உண்டான ஒரு பலாபலனை கர்மாவின் பலனை 100% கொடுப்பது. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் கெட்டு இருந்தாலோ, அந்த கிரகம் தோஷத்தில் இருந்தாலோ, ஒரு அந்த கிரகத்தோட நிலைப்பாடு சரியில்லைனாலோ, இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு அதை நிர்ணயித்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் இருக்கார். அப்போ நல்லவருக்கு நல்லதும் செய்வார், நல்லவருக்கு கெட்டதும் செய்வார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. யாராக இருந்தாலும் அவர் தெய்வத்தாட்சனை பார்க்காத ஒரு கிரகமே சனி பகவான் தான். அப்போ இந்த நட்சத்திரம் பாருங்கள், இது எல்லாம் மோட்சஸ்தானத்தில் அமர்ந்திருக்குது. இந்த நட்சத்திரம் எல்லாமே மோட்சஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், காலதேவனுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்துட்டா நீ சுகபோகமாக வாழலாங்க, வண்டி வாழ வீக்குன்னு எல்லாமே இருக்குங்க அப்படின்னா, ஆனால் அவங்க வந்து கஷ்டப்படாமல் அவங்க வாழ முடியாது. அதாவது அவங்க உறவிலும் சரி, எல்லாத்துலேயும் சரி, ஒரு கஷ்டத்தை உணர்ந்து ஒரு அந்த முன் செய்த வினையின் பலனை கர்மாவின் நிலையை அவங்க அனுபவித்து தான் அந்த அந்த நிலையை அடைய முடியும், இல்லாட்டி அடைய முடியாது. அதே மாதிரி அனுசமும் அதே மாதிரி தான். அது காலதேவனுக்கு 8ஆம் இடம். பல அவமானங்களையும் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரமும் அனுச நட்சத்திரம் இருக்குது. அனுச நட்சத்திரக்காரங்க நம்ம வந்து எளிதாக சொல்ல முடியாது. பல விஷயத்தில் அவங்க கில்லாடியாக இருந்தாலும் கெட்டிக்காரங்களாக இருந்தாலும் பல ஒரு பல விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு அந்த இடம் சந்திரன் நீசமாகக்கூடிய இடம். மனசுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் அதை பூட்டி வைக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த ரகசிய அறைன்னு சொல்லலாம். அந்த ரகசியங்கள் நிறையா இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த கர்மக்காரகன் அந்த இடத்துல போகும்போது அதுக்கு உண்டான பலாபலனையும், அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போதும் அதுக்கு உண்டான ஒரு பலாபலனையும் கொடுத்துருவார். இந்த உத்திரட்டாதி தான் நம்ம சொல்லுவோம் காமதேனுன்னு சொல்லுவோம். உத்திரட்டாதியை காமதேனுன்னு சொல்லுவோம். அது வந்து வெளுத்ததெல்லாம் பாலுங்கிறதோட அந்த நட்சத்திரத்தில் பிறப்பது ஒரு நல்ல ஒரு நிலை தான். இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து
ஆரம்ப நிலை ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஆரம்ப நிலை ரொம்ப ரொம்ப தன்னோட உழைப்பு வேர்வை சிந்தாம, அதாவது அவங்க வேர்வை உப்பு ஆகாம அவங்க வந்து முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை. இனிக்காது. வேர்வை உப்பாகாம இனிக்காது அப்படிங்கிற மாரி தான் அந்த நட்சத்திரத்தோட தன்மை. இந்த மாரி இந்த நட்சத்திரத்தோட ஒரு ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த 6 நட்சத்திரத்த சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதில நட்சத்திரங்கள் நெறைய இருக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொன்னுக்கும் நம்ம ஒவ்வொன்னையும் எடுத்து பார்த்தா, அதோட நிலைப்பாடை உணர்ந்து கொள்ள முடியும். இருந்தாலும் ஒரு பிறப்பின் பயனும், தன்னோட கர்மாவின் நிலையும் 2யும் ஒரு 100% கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரங்கள் முழுமையான தோஷத்தை அருளக்கூடிய நட்சத்திரமாக இருப்பதனால், இந்த 2 நட்சத்திரத்தையும் எடுத்து உங்களுக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன் நண்பர்களே. இதை அனைவரும் கேளுங்கள், உள்வாங்குங்கள். இன்னும் இதில வந்து நெறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லும்போது ஆடியோ பெருசா போச்சுன்னா, உங்களுக்கு கேட்கறதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். இடையில ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. அதுக்கு உண்டான ஒரு பதிவையும் சொல்றேன். இன்னும் இந்த நட்சத்திரம் இந்த தசா காலங்களா ஒரு நட்சத்திரத்தில ஒரு கிரகம் உட்கார்ந்து தசா நடத்துச்சுன்னா, இப்ப வந்து நம்ம சொல்லுவோம், ஆ தாராபலன பத்தி சொல்லுவோம். 2, 4, 6, 8, 9 இதெல்லாம் சுப தாரைகள். 1, 3, 5, 7 இதெல்லாம் வந்து சரியில்லாத ஒரு தாரைகள். இது சுபத்தை குடுக்காது. அதாவது தாராபலன், சேமதாரைன்னு சொல்லக்கூடியது, சாதகதாரைன்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் கூட, அதெல்லாம் கூட அந்த அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் வேதகன். ஒரு நட்சத்திரத்துக்கு 1வது நட்சத்திரத்துக்கு இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வேதகனா வரக்கூடியவன் யார்? அவயோகியா வரக்கூடியவன் யார்? அப்படின்னு பார்த்தா, கேதுவுக்கு வேதகனா வரக்கூடியவன் ராகு. அவயோகியா வரக்கூடியவன் ராகு. அவர் நன்மை செய்ய மாட்டார். இது மாரி ஒரு நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் நன்மை செய்யாது. நம்ம ஜாதகத்தாரையில என்ன சொல்லுவோம்? 6வது சாதகத்தாரைங்க எல்லாமே நல்லா சிறப்பா இருக்குங்க அப்படிம்பாங்க. ஆனா, அந்த தசா காலங்கள் நடக்கும்போது அவருக்கு சிறப்பா செய்யாது. சிறப்பற்ற தோஷத்தையும் கொடுத்து விடும் நட்சத்திரம். அது மாரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, அதில இருக்கிற தோஷத்தை உணர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த தலைப்பு, இந்த பதிவு. நண்பர்களே, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து கருத்தை எதிர்பார்க்கிறேன்.